இப்போ அந்த கேட்டை தாண்டி கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க. அங்க ஒரு மரத்துல நல்லா கேம்ப் மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கவே செம்மையா இருக்கு. ப்ரூக்லின் vlog எடுக்கறா. ஹே गाइस, இந்த மாதிரி பிளேஸ் நீங்க உங்க வாழ்க்கையில பாத்துக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லவே நம்ம கெஞ்சி பின்னாடி இருந்து எவன் சொன்னா என்னோட அப்பாவோட பென்ட் ஹவுஸ் பாத்திருக்கியா அப்படின்னு ஃபன் பண்ணிட்டு போறான். இப்போ அந்த டூரிஸ்ட் ஓகே गाइस அனௌன்ஸ்மெண்ட் டைம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. பசங்களா இங்க சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நாங்க வச்சிருக்கோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். நைட் 8 மணிக்கு மேல யாருமே வெளியே போக கூடாது. 9 மணிக்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிடணும் அப்படின்னு சொல்லவே அட போங்கயா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சலிச்சுக்கிறாங்க. இங்க பாருங்க பசங்களா, நம்ம இருக்க இடம் வந்து நிறைய டைனோசர் இருக்க ஒரு காடு. அப்ப நம்மளோட சேஃப்டி தானே ஃபர்ஸ்ட் முக்கியம். சரி அதெல்லாம் விடுங்க, நம்ம போய் முதல்ல இடம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தள்ளி விட்டு எல்லாரும் ஓடுறாங்க. இப்போ அந்த டூரிஸ்ட் பிடிச்சிட்டு வந்த அந்த குட்டி டைனோசரை வண்டியில ஏற்றி அனுப்புறாங்க. நம்ம டேரிஸ் அப்பதான் ஓடி வரான். ஐயோ நான் அதை கிட்ட பார்க்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க வந்து அதை அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லவே இங்க பாருடா கண்ணா, நம்ம டைனோசர் பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் வந்து இருக்கு. இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைம், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி நம்ம டேரிஸ் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ ஈவினிங் டைம் எல்லாருமே ஏதோ ஒரு இடத்து மேல நின்று ஆச்சரியமா ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. கீழே பார்த்தா அவ்வளோ டைனோசர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதான் எக்ஸைட்மெண்டோட நம்ம பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டேரிஸ் வந்து அந்த டைனோசரோட பேர்லாம் சொல்லி எக்ஸைட்மெண்ட் ஆகிக்கிறான். இந்த டைனோசர்ஸ்லாம் எங்க போகுது அப்படின்னு கேட்டோன்னே இதுக்கெல்லாம் நைட் ஆச்சுன்னா நாங்க ஒரு இடம் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கோம், அந்த இடத்துக்கு தான் இப்போ எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த டூரிஸ்ட் சொல்றாங்க. ஓகே गाइस, இப்போ வந்து ஜிப் லைன் பார்ட்டி டைம் அப்படின்னு சொல்லி அந்த டூரிஸ்ட் வந்து நம்ம பெண்ணை தான் ஃபர்ஸ்ட் வந்து கட்டி அனுப்புறாரு. அவன் வந்து பயத்துல கட்டிட்டே வந்து போறான். அப்படியே லைனா ஒருத்தரா வந்து அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டேரிஸ்லாம் வந்து ஒரு பெரிய டைனோசரை கிட்ட பார்க்கறான். இந்த சீன்ல அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, காட்டுற அந்த விஷுவலும் சரி, நம்ம பழைய நோஸ்டால்ஜியா டேஸை வந்து காட்டுவாங்க. சோ செமையா இருக்கும் இந்த சீன் வந்து. இப்போ நைட் டைம் ஆகுது, எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம டேரிஸ் மட்டும் யாருக்குமே தெரியாம வெளியே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கெஞ்சி பாத்துறான். ப்ரோ இந்த டைம்ல எங்க ப்ரோ போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அது வந்து எனக்கு வந்து பசிக்குது, அதனால நான் வந்து இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம டேரிஸ் வந்து சமாளிக்கிறான். அப்ப நம்ம கெஞ்சி வந்து கூப்பிட்டு இங்க பாரு, நீ வந்து சின்ன பையனா இருக்க, ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ப்ரூக்லின் வரா. என்னப்பா தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம கெஞ்சி சொல்றான், அது வந்து இந்த சின்ன பையன் வந்து வெளியே போலான்னு பார்த்தா அவனை தலையில தட்டி நான் தான் கூட்டிட்டு வந்தேன் உள்ள அப்படின்னு நம்ம கெஞ்சி சொல்றான். அப்போ நம்ம டேரியஸ் சொல்றான், உங்களுக்கு புரியல गाइस, இந்த இடத்துக்கு வரணும்ன்றது என்னோட வாழ்நாள் லட்சியமே இதுதான். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து மிஸ் பண்ண கூடாது. அங்க தூரத்துல லைட் எரியிற இடத்துல தான் கண்டிப்பா அந்த சின்ன டைனோசரை வச்சிருப்பாங்க, நான் அதை போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம டேரியஸ் சொல்றான். அதுக்கு நம்ம ப்ரூக்லின் சொல்றா, நைட் நேரத்துல டைனோசரை பார்க்க போறது சாவ நம்மளே தேடி போற மாதிரி, பட் இருந்தாலும் வந்து குட்டி டைனோசர் தானே, லைட்லாம் வேற எரியுது, சரி போய் தான் பாப்போமே அப்படின்னு நம்ம ப்ரூக்லின் சொல்றா. இப்ப 3 பேரும் அந்த கூண்டு கிட்ட வந்துட்டாங்க. ஒரு ட்ரக் பின்னாடி மறைஞ்சிட்டு எனக்கு கண்டிப்பா வந்து தெரியும் அந்த குட்டி டைனோசரை இந்த ட்ரக்ல தான் ஏத்தி அவங்க வந்து அனுப்புனாங்க அப்படின்னு நம்ம டேரியஸ் சொல்றான். அப்ப நம்ம கெஞ்சி வந்து ஏதோ பேச போகவே அந்த டிரைவருக்கு வந்து கேட்டுது, எட்டி பார்க்கலான்னு வரும்போது அதுக்குள்ள 3 வந்து அந்த கேஜ் மேல ஏறி போயிடுச்சு. அப்படியே அந்த ட்ரக் வந்து போக ஆரம்பிக்குது. இவங்க அந்த கேஜ் மேல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சைட்ல ஒரு போர்ட்ல வார்னிங் எக்ஸ்ட்ரீம் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஜுராசிக் வேர்ல்டோட ஃபேன்ஸுக்கு இந்த இடம் என்ன இடம்ன்றது நல்லாவே தெரியும். சப்போஸ் தெரியல அப்படின்னா கதையை வந்து தொடர்ந்து பாருங்க.